அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றும் வைரலாகி வருகிறது. 2015 அன்புமணி எழுப்பிய கேள்விக்கு பதில் எழுதிய ஒரு கடிதம் ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அந்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுது. இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது இந்த மேகதாது விவகாரம் பூதாகரமா ஆகியிருக்கு. இன்னும் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், முதலமைச்சர் விஜய் அவர்களும் கடிதம் எழுதியிருக்காரு இதை மாத்தி பண்றதுக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அது தொடர்பாக அன்புமணி எழுதிய கடிதத்திற்கு பதில் கடிதம் ஒன்று வைரல் ஆகிட்டு வருது. அந்த கடிதத்துல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? பிரியங்கா, வணக்கம். மத்திய பாஜக அரசு 10 ஆண்டுகளில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள். 2015 தமிழ்நாட்டிற்கு சாதகமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் 2026 தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கர்நாடகாவிற்கு சாதகமாக திட்டமிட்டு அந்த பதிலை குறிப்பிட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவிரி என்பது ஒரு உயர்நாடி பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் சுமார் 5 கோடி பேர் காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் காவிரி நதிநீரை நம்பித்தான் இருக்கிறார்கள். எனவே கர்நாடகாவில் ஏற்கனவே 3 பெரிய அணைகள் இருக்கக்கூடிய நிலையில் மேகதாது என்ற இடத்தில் 4ஆவதாக ஒரு அணையை கட்டிவிட்டால் இனி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரே வராது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள் கடுமையாக தண்ணீர் பஞ்சத்தால் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய குரலாக இருக்கின்றது. ஆனால் கர்நாடகம் சொல்வது என்னவென்றால், எங்களுக்கு தண்ணீர் போதுமானதாக இல்லை, எனவே மேகதாதுவில் நாங்கள் ஒரு புதிதாக அணையை கட்டி எங்களுக்கு தேவையான நீரை எடுத்துக்கொண்டு உங்களுக்கும் நாங்கள் தண்ணீர் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அணையை கட்டாத போதே தண்ணீரை கொடுக்காதவர்கள் புதிதாக ஒரு அணையை கட்டிவிட்டு பிறகு நமக்கு தேவையான தண்ணீரை எப்படி கொடுப்பார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி எழுப்பிய அந்த 2 கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்திலே மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் சார்பில் பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பதில்தான் முரண்பாடுகள் இருக்கின்றது. அதாவது கையில் இருக்கக்கூடிய ஒரு கடிதம் 2015 அவர் எழுப்பிய கேள்வி. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்தபோது தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இந்த மேகதாது என்ற இடத்திலே அணை கட்டுவதற்கு அனுமதி உண்டா, கர்நாடகாவிற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அப்போதைய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த உமாபாரதி பதில் கொடுத்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கேள்விக்கு பதிலளித்த உமாபாரதி என்ன சொல்கிறார் என்றால், எந்த ஒரு நதி நீராக இருந்தாலும் 2-3 மாநிலங்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நதியாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அனுமதி வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதன் குறுக்கே அணை கட்ட முடியும். இப்போ காவிரி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் காவிரியை கர்நாடகா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களும் பயன்படுத்தி வருகின்றன. எனவே தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகா தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. அதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம், சட்டத்திலும் இடமில்லை என்று காவிரி பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அந்த விதிகளை எல்லாம் சுட்டி காண்பித்து உமாபாரதி அவர்கள் தெளிவாக விளக்கத்தை 2015 கொடுத்திருக்கின்றார். எனவே நீதிமன்றத்திலும் கூட இந்த பதில்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு பல நேரங்களில் அது இப்போது வரை மேகதாதுவில் கர்நாடகாவின் முயற்சியை தடை செய்வதற்கு, அதை முட்டுக்கட்டை போடுவதற்கு ஒரு நல்வாய்ப்பாக இந்த பதில் என்பது இருக்கின்றது. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு அதே அன்புமணி மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். தற்போதைய நிலை என்னவாக இருக்கின்றது, அதாவது கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு கடந்த 2 மாதங்களில் தர வேண்டிய தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள், அதே போல அவர்கள் அந்த டிபிஆர் அந்த திட்ட அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா, மேகதாதுவில் கர்நாடகா தன்னிச்சையாக அந்த அணையை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று அன்புமணி எழுப்பிய கேள்விக்கு அதில் மத்திய அரசு சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், கடந்த 2 மாதங்களில் கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு 40 டிஎம்சி தண்ணீர் கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் 3 டிஎம்சி தண்ணீர் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்ற பதிலையும் சொல்லிவிட்டு கர்நாடகாவை பொறுத்தவரையில் அவர்கள் மேகதாதுவில் அணை கட்டி கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் 2018 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பை நாங்கள் முழுமையாக படித்து பார்த்தபோது அதில் எந்த இடத்திலும் கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் தடை விதிக்காத
முடியாத ஒரு விஷயத்தில் நாங்கள் எப்படி அதில் குறுக்கீடு செய்ய முடியும்? எனவே கர்நாடகா விரும்பினால் அவர்கள் அந்த இடத்தில் அணையை கட்டிக்கொள்ளட்டும், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, மத்திய அரசு அதை தடை செய்யாது என்ற பொருளிலே அவர்கள் அன்புமணியினுடைய இந்த இரண்டாவது கடிதத்திற்கு சில தினங்களுக்கு முன்பு எழுப்பப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள். இதே அன்புமணியுடைய கேள்விக்கு 2015 அப்படி செய்யக்கூடாது, தவறு, தமிழ்நாட்டிற்கு முழு உரிமை இருக்கிறது, அந்த காவிரி நதி என்பது கர்நாடகத்திற்கு மட்டும் சொந்தமான நதி கிடையாது, தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் கூட சொந்தமான நதி, எனவே அவர்களுடைய முடிவு அவசியம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் தங்களுடைய நிலைப்பாட்டை தலைகீழாக மாற்றிக்கொண்டு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த உத்தரவும் கொடுக்கவில்லை, அதனால் கர்நாடகா விரும்பினால் கட்டிக்கொள்ளட்டும் என்ற பொருளில் பதில் சொல்வது தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய செயல் என்று தற்போது பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக முக்கியமாக அரசியல் ரீதியாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்னொரு 1.5 மாதத்தில் 2028 பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது. கர்நாடகாவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் அல்லது பாஜக இவர்கள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகிறார்கள். எனவே கர்நாடகா மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு, அவர்களிடம் வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பாஜக இப்படியான ஒரு பல்ட்டி அடிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா? அதனால்தான் கர்நாடகாவிற்கு சாதகமாக அல்லது அவர்கள் மேகதாதுவில் அணை கட்டி கொள்வதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை தற்போது முடிவு செய்திருக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து கட்சிகளும் இதற்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு இதில் உரிய விளக்கம் கொடுக்குமா? தொடர்ந்து இரு மாநில பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு மாநிலத்திற்கு சாதகமாக பொதுவாக செயல்பட வேண்டிய மத்திய அரசு செயல்படக்கூடாது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக ராஜேஷ், மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு 2 நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது தெரிய வந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி.